மற்றும் ஒரு அண்மை செய்தி, நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் மனைவியை குத்திக் கொள்ள முயன்ற கணவனால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் மனைவியை குத்திக் கொள்ள முயன்ற கணவனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மனைவி பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஸ்க்ரூ டிரைவரால் தலையில் குத்திக் கொள்ள முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மனைவியை குத்திக் கொள்ள முயன்ற கணவனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மனைவி பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் ஸ்க்ரூ டிரைவரால் தலையில் குத்திக் கொள்ள முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நண்பருடன் சென்ற மனைவியை வழிமறித்து தாக்கிய கணவனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத். வணக்கம் பரத், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? அதாவது சுபா, சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே வண்டிக்கார நகர் பகுதியை சார்ந்தவர் மணிகண்டன். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மனைவி பிருந்தா. இந்த தம்பதியினருக்கு மகன் மற்றும் மகள் என 2 குழந்தைகள் உள்ளனர். மணிகண்டன் பிருந்தா தம்பதியருக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நிலையில் கடந்த 1 ஆண்டுகளாக நாமக்கலில் பிருந்தா வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிகண்டன் தனது இருசக்கர வாகனத்தில் சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி வந்துள்ளார். அப்போது நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஐயப்பன் கோயில் அருகே பிருந்தா தனது ஆண் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது அவர்களை வழிமறித்து மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து மனைவி பிருந்தாவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் ரத்தம் வெள்ளத்தில் பிருந்தா சரிந்து சாலையிலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் பிருந்தாவை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நாமக்கல் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மணிகண்டனை பிடித்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். காலை நேரத்திலேயே பெண் ஒருவரை ஸ்க்ரூ டிரைவரால் தாக்கிய சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.